வணக்கம். இது உங்களின் சிவகுமார். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று விபாசனாவை பற்றி ஒரு சிறு அறிமுகம். விபாசனா நமது தொன்று தொட்டு ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அரிய கலை. இதை பற்றி சொல்வதற்கு முன்னால் நம்முடைய வள்ளுவனின் மிகச்சிறந்த ஒரு குறள், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நேர பெற. அதாவது இருக்கிற அறங்களிலேயே மிகச்சிறந்த அறமாக வள்ளுவன் கூறுவது மனதில் மாசு இல்லாமல் இருந்தால். ஸோ மனதில் மாசு இல்லைன்னாவே, மனதில் மாசுக்கள் என்ன சொல்லலாம்? மனக்குழப்பம், மன அழுத்தம், மன இறுக்கம், மன வருத்தம், மன சஞ்சலம், மன பதற்றம், போட்டி, பொறாமை, அவநம்பிக்கை, இது இல்லாம அனிமாசிட்டி, வெஞ்சன்ஸு, பழிவாங், இது மாதிரி நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் கலைந்து விட்டு ஒரு மனிதன் இருந்தால் அவனிடம் என்ன இருக்கும் என்றால் வெறும் அன்பு கருணை மட்டும்தான். அனைவரும் மேலும் அன்பும் கருணை. சோ அந்த மாதிரி ஒரு மனநிலை உண்டாக்கி ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கும்படி மகிழ்ச்சியா, சந்தோஷமா, நிம்மதியாகவும் கூட இருப்பவருடைய சமுதாயத்திலும் அதை அவனால ஜென்ரேட் பண்ணி எல்லாரிடமும் அதே மாதிரி நடந்து கொள்ளும் பொழுது அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கும்படி என்று பாருங்களேன். அப்படி பார்த்தால் அந்த வகையில் அந்த அளவுக்கு ஒரு மனிதனை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அரிய கலை எது என்று சொன்னவென்றால் விபாசனா என்று சொல்லலாம். விபாசனா தியானக்கலையை அறிஞர்கள் சொல்லுவது என்ன சொல்றாங்கன்னா, மிக உயர்ந்த ஒரு ஆன்மீக பாதைன்னு சொல்றாங்க. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பாத் என்று சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா விபாசனா தியானத்துல என்ன நடக்குதுன்னா, உங்க ஆழ்மனதில் உள்ள அத்தனை அழுக்குகளையும் மாசுக்களையும் முழுக்க முழுக்க எரேஸ் பண்ணி எடுத்துட முடியும். அந்த அளவுக்கு அந்த கலை மிகச்சிறந்த ஒரு கலையாக கருதப்படுகிறது. அதனால மனதில் இருக்கிற எல்லா மாசுக்களையும் அழுக்குகளையும் நீக்கிட்டா நம்ம மனதில் வெறும் அன்பு கருணை மட்டும்தான் இருக்கும். ஸோ அன்பு கருணை ஒரு மனிதன் இருக்கும்போது அவனால மீதியோட பேரோட பழகும் பொழுது அந்த சமுதாயம் சிறந்து விளங்கும்படியும் இவனும் நல்லபடியா மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனாலதான் இந்த கலையை மிக அரிய கலை என்று நாம் சொல்கிறோம். இதை பற்றி மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் மீண்டும் இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களின் சிவகுமார். வணக்கம்.